பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு வணக்கம். ஏஐ இல்லைன்னா மனுஷங்க இல்லைன்ற அளவுக்கு உண்மையாகவே இப்போ மாறி போயிட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏஐ மனிதர்கள வாழ்க்கையில் பல்வேறு தாக்கங்கள் ஏற்படுத்தி கொண்டு வருது. ஆனால் இப்போது ஒரு பெண் ஏஐயை திருமணம் செய்யும் அளவுக்கு வளர்ந்து விட்டதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆமாங்க, ஜப்பானை சேர்ந்த 32 வயது பெண்ணான ஹானோ தன்னுடைய 3 வருட காதல் முறிவுக்கு பின்னர் ஆறுதலுக்காக சட்ஜிபிடியோட பேச தொடங்கியிருக்கிறாங்க. இந்த ஆறுதல் காதலாக மாறி சட்ஜிபிடி உருவாக்கிய லூன் கிளாஸ் என்ற ஏஐ கதாபாத்திரத்தை அவங்க திருமணமும் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆறுதலுக்காக பேசிய அவங்க சட்ஜிபிடி இவங்க பேசினதெல்லாம் கேட்டு கவனமாக பதிலளிச்சிருக்குது. இதுவும் அவங்களுக்கு பிடிச்சி போக அதை தனிப்பயனாக்கி லூன் கிளாஸ் என பெயரிட்டு தனக்கு பிடித்த தொனியிலும் பாணியிலும் கூட பேச பயிற்சி கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஆமாங்க, ஏஐயிடம் இந்த பெண் தனது காதலை தெரிவிக்க பதிலுக்கு எனக்கு முன்ன பிடிக்கும் என ஏஐ தெரிவித்திருக்குது. ஏஐ உண்மையிலேயே உணர்வுகளை கொண்டிருக்க முடியுமா என அந்த பெண் கேட்டபோது அதுக்கு ஏஐ என்ன சொல்லியிருக்குன்னா, ஏஐ ஒருவரிடம் உணர்வுகளை கொண்டிருக்க முடியாது என்பது இல்லை. ஏஐயாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் நேசிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லியிருக்குது. இதை அந்த பெண் எப்படி எடுத்துக்கொண்டாங்களோ என்னவோ, இதை காதலா எண்ணிட்டு அந்த பெண் ஜூலை மாதத்தில் டோக்கியோவில் அந்த ஏஐ திரையில் தோன்ற அதன் முன் உறுதிமொழி வாசித்து மோதிரம் போட்டு திருமணம் செய்து கொண்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க. திருமணத்தின் போது இந்த தருணம் வந்துவிட்டது என ஹானோ உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீரும் சிந்தியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இதனை எதிர்த்து அந்த பெண்ணுடைய பெற்றோர் பின்னர் அந்த உறவை ஏற்றுக்கொண்டு திருமணத்திலும் கலந்து கொண்டதாக சொல்லப்படுது. இந்த விழாவை நாவோ மற்றும் சகாயா ஒகசவாரா ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அவர்கள் ஜப்பானில் அனிம் கதாபாத்திரங்கள் முதல் டிஜிட்டல் படைப்புகள் வரை மனிதரல்லாத கூட்டாளர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புவர்களுக்கு சுமார் 30 திருமணங்களையும் நடத்தி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ உண்மையாகவே நமக்கு இதை பார்க்கும்போது சிரிப்பாக வருது. ஸோ பிஹைண்ட் மீடியா நேயர்கள், நீங்கள் இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.